கிராமத்து காலத்துல பெண்களை மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல். முன்கோபக்காரரான பள்ளிக்கூட வாத்தியார் ரத்தினவேலுடைய ஒரே மகள்தான் பூங்கிழி. பூங்கிழிக்கு அம்மா கிடையாது. அம்மா இல்லாத அந்த பெண்ணோட மனசுல ஆழமான பய உணர்வு வேரோடி கிடந்தது. அவளுக்கு அவங்க அப்பானாலும் பயம், அடுத்தவங்கனாலும் பயம். ஏன் தான் மனசு இப்படி பயப்படுதுன்னு அவளுக்கே புரியல. பூங்கிழியை பத்தி சொல்லும் போதே கூடவே அந்த கிராமத்துல இருக்கிற மற்ற பெண்களுடைய வாழ்க்கையை பத்தியும் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் விளக்கமா விவரிச்சு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய கிராமத்து கதைகள் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு. முதல் முறையா மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய ஒரு நாவலை நம்ம வாசிக்க போறோம். இந்த நாவல் ஆனந்த விகடன்ல தொடர்கதையா வந்து அப்புறம் நாவலாக்கப்பட்டிருக்கு. இந்த நாவல் வெளிவந்த ஆண்டு 1994. இந்த நாவலை 4 பிரிவுகளா பிரிச்சு நம்ம வாசிக்க போறோம். கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அடுப்பங்கரைக்குள்ள வெந்துகிட்டு இருந்தா பூங்கிழி. அது மேஜை அடுப்பு, நின்னுகிட்டே சமையல் பண்ண முடியும். அடுப்பங்கரைக்குள்ள போதுமான காத்தோட்ட வசதி கிடையாது. பூங்கிழிக்கு வேர்த்து கொட்டுச்சு, மூச்சு முட்டெல்லாம் இருந்தது. இந்த அடுப்பு வேலையிலிருந்து எப்படா மீளலாங்கிற மாதிரி இருந்தது அவளுக்கு. குளிர்ந்த தண்ணியில குளிக்கணும் அப்படின்னு மனசு கிடந்து பரபரத்துது. ரசத்தை தாளிச்சு முடிச்சு இரும்பு சட்டியில அப்பளத்தை போட்டு போட்டு எடுத்தா அவ. துவண்ட அப்பளம் காஞ்ச எண்ணெயில விழுந்த உடனே உயிர் பெற்ற மாதிரி எழும்புறதும் விரைக்கிறதும் சைஸா நெளியறதும் ரசனுக்குரிய விஷயம்தான். ஆனா இன்னைக்கு அதை ரசிக்கிற மனநிலை இல்ல பூங்கிழிக்கு. அவளுக்குள்ள மூச்சு முட்டுற தனிமை உணர்ச்சி நிறைஞ்சிருந்தது. அப்பா வீட்ல இல்ல, வேற எந்த ஜீவனும் இல்ல. இந்த பெரிய வீட்ல ஒத்த ஆளா தனிச்சு நிக்கிறோங்கிற உணர்வு அவளை வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தது. யாரும் இல்லாத தனிமையில கண்டதை நினைச்சு பாக்குற குரங்கு மனசு. முறை இல்லாம தாவி தாவி குதிச்சு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது அவளோட மனசு. சே, புத்தி ஏன் இப்படி கூறு கெட்டு போய் அலையுது, வெக்கங்கெட்ட புத்தி அப்படின்னு தன்னையே கடிஞ்சுக்கிட்டா அவ. பார்வை அடுப்புல பதிஞ்சிருக்க, மனசு பஞ்சா மாறி எங்கேயோ பறந்துகிட்டு இருந்தது. அது பூங்கிழி தாவணி போடாம இருந்த வயசு. ஓடக்கிணத்துல பம்பு செட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அருவி மாதிரி கற்றையா உயரத்துல இருந்து தண்ணி விழும். அதுக்கு அடியில தலையை கொடுத்தா சட சடன்னு அரையும். நுர நுரையா அழுக்கும் எண்ணெயும் வழிய தலையே பஞ்சு பஞ்சா மாறி போயிரும். அந்த பம்பு செட்ல குளிக்க குளிக்க பூங்கிழிக்கு ஆசை ஆசையா இருக்கும். அதுக்காகவே கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஓடக்கிணத்துக்கு குளிக்க போனா பூங்கிழி. அது சாயங்கால நேரம். சூரியன் வெயிலோட நேரத்தை மாத்திக்கிட்டு இருந்தது. ஓடையில அப்பெல்லாம் நிறைய மணல் கிடந்தது. புதைய புதைய காலை பதிச்சு நடக்க நடக்க மணல் நொறு நொறுக்கிற சத்தம் மனசுக்கு குஷியா இருக்கும். ஓடக்கரையில அடர்த்தியா மரங்கள் நிறைஞ்சிருக்கும். வேலி மர கிளைகளுக்கு பின்னால கனத்த நிழல் இருட்டு, பொடி பொடியான பச்சை இலைகளோட மர்ம இருட்டு. ஓடக்கரை மணல்ல கால் புதைச்சு நடக்கிற சந்தோஷத்துல பூங்கிழி வேகமா நடந்துகிட்டு இருந்தா. அப்போ அவளுடைய ரசனையை கொலைக்கிற மாதிரி கிசுகிசுப்பான சத்தம் கேட்டுது. அது மனுஷங்களோட கிசுகிசுப்பு, ஆர்வத்தை கிளற பதைப்பான கிசுகிசுப்பு, ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிற கிசுகிசுப்பு. ஏய் ஏய், இந்தா ஒண்ணுமில்ல. ஐயோ வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. இந்தா சும்மாதான், பயப்படாத, இரு இரு. ஐயோ, ஐயா பார்த்தாருன்னா கொன்னுருவாரு, வேண்டாம். பேசாம இரு, உங்க ஐயா பார்த்தா தானே. அந்த சத்தத்தை கேட்டு பூங்கிழிக்குள்ள திகைப்பு, மனசோட ஆழத்துல மருட்சி, அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடலாமாங்கிற பதைப்பு. சுத்து முத்தும் பார்த்தா அவ. ஆளு யாரும் இல்ல. அது யாரோட சத்தமா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் அவளுக்கு. தாவாணிய நெருங்கிக்கிட்டு இருக்கிற உணர்வோட பதற்றம், ஒரு பாவாடை சிறுமிக்கே உரிய ஆர்வத்தோட குறுகுறுப்பு, இது எல்லாம் சேர்ந்த அலக்கழிக்க மனசோட உத்தரவு இல்லாமலே அவளோட கால்கள் வேலியோட அடர்த்திய சுத்தி போற ஒத்தையடி பாதையில சத்தமில்லாம நுழைஞ்சுது. அங்க அடர்த்தியா இருந்த செடிகளோட கிளைகளை விலக்கி பார்த்தப்போ ஆட்டுக்கார சின்னானோட ஆத்திரமும் அவசரமுமான அத்துமீறல் தெரிஞ்சுது. அவனோட கைப்பிடிக்குள்ள திமிர மனசு இல்லாம திமிரிக்கிட்டு இருந்தா முனியம்மா.
3 வருஷத்துக்கு முன்னால வயசுக்கு வந்தவ அவ. அவளா இப்படி? அதுவும் இவன்கிட்டயா? கன்னங்கரேல்னு கருவேலங்கட்ட மாதிரி இருக்கிற இவன்கிட்டயா? பூங்கிளிக்குள்ள பயங்கரமான அதிர்ச்சி. பார்க்க கூடாத நிஜத்தை பார்த்துட்டதால எழுந்த மூச்சு திணறல் அவளுக்கு. ஊருக்கே தெரியாத ஒரு ரகசியத்த தான் கண்ணால பார்த்துட்டதால ஏற்பட்ட அழுத்தம். அந்த அதிர்ச்சியோட தாக்குதலால வாயெல்லாம் ஒட்டி உலர்ந்து போனது மாதிரி இருந்தது பூங்கிளிக்கு. மூச்சு கூட வெளிவர பயந்தது. அவ உடனே அங்கிருந்து ஓடிரணும்னு துடிச்சா. படபடக்கிற மனசோட அரவம் இல்லாம வீட்டுக்கு ஓடி வந்துட்டா. அவளோட மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஏதோ தப்பு செய்துட்ட மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி. அத்துமீறி போய் அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை எட்டி பார்த்துட்ட மன உறுத்தல் வேற. ஒரு கேவலத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி பகீர்னு இருந்தது அவளுக்கு. இது வெளியே தெரிஞ்சா ஊர் விவகாரமா மாறுனா, சாட்சி பூங்கிளிதான் ஊர்வாய் பேசுனா, ஐயோ மானமே போயிருமே, அப்பா அடி கொன்னுருவாரே. அவளுக்குள்ள நடுக்கம், தொடச்சதையெல்லாம் சில்லிட்டு போன மாதிரி இருந்தது அவளுக்கு. 1 மாசமா அவளுக்குள்ள அதே பயந்தான். நல்ல வேளை அவகிட்ட இருந்து அந்த ரகசியம் வெளியே வரவே இல்லை. அப்படியே அமுங்கி போயிருச்சு. ஆனா அவ மனசுக்குள்ள மட்டும் அந்த காட்சி திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது. முனியம்மாவோட மறுப்பும் மயக்கமும், சின்னானோட அவசர ஆவேசமும், புரிஞ்சும் புரியாம இருந்த அந்த நிலைமையிலேயே அடுத்த 2 மாசத்துக்கெல்லாம் பூங்கிளி பூத்து உட்கார்ந்துட்டா. அடுப்பையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருந்த பூங்கிளியோட மனசுக்குள்ள இப்போ மறுபடியும் அந்த வேலி மரத்தோட அடர்த்தி, வலிய வலிய அந்த நினைவுகளை அவ வரவழைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுடைய நாசியை குத்தி குடையிற மாதிரி ஒரு நெடி எழுந்தது. நெஞ்சுக்குள்ள செருமலை உண்டு பண்ற கருகல் வாசனை. மன உலகத்திலிருந்து விடுபட்டு நிஜ உலகுக்கு வந்தா அப்பளம் சட்டியில கருகி கருத்து கிடந்தது. பதைப்போட பரபரப்புல கரித்துணியை எடுத்து இரும்பு சட்டியை இறக்கி வச்சா. எல்லாத்தையும் மூடி வச்சா. பாத்திரங்களை எடுத்து ஒழுங்குபடுத்தினா. தூசி துப்பட்டையை தொடச்சு பெருக்குனா. சமையல் வேலை முடிஞ்சதும் விடுதலை உணர்ச்சியோட வெளியே வந்தா. குறுக்கெலும்பு வலிக்கிற மாதிரி இருந்தது. வந்தவ தலைவாசல் கதவை சாத்தி பூட்டுனா. கதவு இல்லாத பாத்ரூமுக்குள்ள நுழைஞ்சா. எடுத்து வச்சிருந்த பாவாடை சேலை ஜாக்கெட்டை கொடியில போட்டுட்டு பாவாடைய ஒசத்தி மார்பளவுக்கு கட்டிக்கிட்டு குளிச்சா. முதல் செம்பு தண்ணிய உச்சந்தலையில ஊத்துன உடனே உடம்பு முழுக்க நீரோட குளிர்ச்சி ஓடி பரவுச்சு. தேகமே விழிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு திடீர் சிலிர்ப்பு. தாங்க முடியாத அந்த பரவசத்தை அடுத்த செம்பு தண்ணீரால விருப்பம் இல்லாம கழுவி கடந்தா அவ. அப்போ அவளுக்கு முனியம்மாவோட கல்யாண கோலம் ஏனோ ஞாபகத்துக்கு வந்தது. அவளுக்கு மாப்பிள்ளை சின்னான் இல்ல. கோயில்பட்டி பக்கத்துல ஒரு கிராமம். அங்கிருந்து தான் மாப்பிள்ளை வந்திருந்தான். அது ஐப்பசி மாசம். விடாம அடமழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. பெண்ணழைப்புக்கு டக்கர் வண்டி வந்திருந்தது. ட்ரெய்லர்ல வைக்கல பரப்பி 4 மூலையிலையும் 4 கம்புகளை நட்டி குறுக்கு வசத்துல அகத்தி கம்புகளை போட்டு மேல தென்னங்கிடுகளையும் ஜமக்காலங்களையும் பரத்தி வச்சிருந்தாங்க. டக்கரை வேன் மாதிரி ஆக்கி இருந்தாங்க. அது நிழல் கொடுக்கும், ஆனா அடமழைக்கு தாங்காது. மழையை பொருட்படுத்தாம சுவரோட மறைப்புல கூரை நிழல்ல பெண்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க. பூங்கிளி அவளோட வீட்டோட வடக்கு புற ஜன்னலை திறந்தா போதும், வீட்ல இருந்தே கல்யாண வீட்டோட எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். வேப்ப மரத்தை ஒட்டி நிக்கிற டக்கர். மேற்குல வண்டிப்பாதை இருந்தது. பாதைக்கும் மேற்குல முனியம்மாவோட வீடு. கல்யாண பந்தலும் வாழை மரமும் சீரியல் செட்டுமா மின்னிக்கிட்டு இருந்தது. அதுக்கு மேல உயரத்துல மைக் செட்டோட குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த குழாய்களோட உள்வளைவுல மஞ்சள் நிறத்துல ராஜு சவுண்ட் சர்வீஸ், செவல்பட்டி அப்படின்னு எழுத்துக்கள் தெரிஞ்சுது. பூங்கிளிக்கு எல்லாமே இங்கிருந்தே தெரிஞ்சுது. ஜன்னல் சுவர்ல கைகளை ஊனிக்கிட்டு உள்ளங்கைக்குள்ள முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணை போல குதூகலமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அவ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மருகி மருகி நின்னாங்க. கேலியும் கிண்டலுமா பேசி பேசி சிரிச்சாங்க. கூதல் வாடைக்கு கூட 2 பீடிகளை பத்த வச்சுக்கிட்டாங்க. பொண்ணு புழுங்கரிசியை ஊற வச்சு தின்றுப்பாளோ? அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் அடமழை விடாம பெய்யுது. போப்பா, நீ ஒண்ணு. ஐப்பசி மாசம் அடமழை பெய்யத்தானே செய்யும். நீங்க அப்படிப்பட்ட மாசத்தை பார்த்து முகூர்த்தம் வச்சிருக்கீங்க. இந்த லட்சணத்துல பொண்ணை குறை சொல்லணுமாக்கும். யாரோ கேட்டாங்க. சரிப்பா, ஐப்பசி மாசமா இருந்தாலும் அடமழை 1 மணி நேரமாச்சும் வெறிக்க வேண்டாமா என்ன? இப்படியா விடாம ஊத்துறது? பொண்ணு அரிசி திங்காம மழை இப்படி ஊத்தாது. இந்த மாதிரி பெண்களும் அர்த்தம் இருந்து இல்லாமலும் என்னத்தையோ பேசி சிரிச்சு அந்த நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மழை நிக்கிற மாதிரி தெரியல. அழுக்கு மேகம் அடர்த்தியா பரவி
ஆகாயத்தை மறைச்சிருந்தது. பொழுது என்ன இருக்குன்னே சொல்ல முடியல. தெருவுல தண்ணி ஒரே சீரா பெருகி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு நிறுத்தி வச்சிருந்த கல்யாண வீட்டு மைக் செட் இரைச்சலோட உயிர் பெற்று அலறிச்சு. புருஷன் வீட்டில் வாழப் போற பொண்ணைங்கிற பாட்டு அடைமழையோட ஊசி பாய்ச்சல்களை ஊடுருவிக்கிட்டு ஈரக்காற்றை இனிப்பாக்கிக்கிட்டு ஊருக்கே கேட்க ஆரம்பிச்சுது. அவங்கவுங்க வீட்டுக்குள்ள கடுங்காப்பியை குடிச்சிட்டு முடங்கி கிடந்த பெண்கள்லாம் ஒரு சுதாரிப்போட வெளியே தலையை காட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்கள்ல ஆர்வம், அடைமழையை பொருட்படுத்தாத ஆர்வம் தெரிஞ்சுது. மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போற புது பொண்ணை பார்க்க போற ஆவல் அவங்களுக்கு. சராசரி கிராமத்து பொண்ணா காட்டுலையும் தெருவுலையும் திரிஞ்சுக்கிட்டு இருந்தவ முனியம்மா. அவ திருமண கோலத்துல எப்படி இருக்காங்கிற வித்தியாசத்தை கண்ணுக்குள்ள வாங்கணுங்கிற ஆசை அவங்க கண்கள்ல தெரிஞ்சுது. அப்படி பார்க்குற சமயத்துல அவங்களுக்கு அவங்கவுங்களோட கல்யாண கோலம் மனசுக்குள்ள முகம் காட்டி உள்ள ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கும். அப்படி ஒரு கனவுமயமான மகிழ்ச்சி அது. சிறுவர் சிறுமிகள் எல்லாம் குதூகல கூச்சலோட டக்கர்ல ஏறிக்கிட்டாங்க. முனியம்மாவை சில பெண்கள் சாரல்ல டக்கருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. வெளிர் நீளத்துல தங்கப்பூ மின்ற பட்டுச்சேலை, அதே கலர்ல ஜாக்கெட், கழுத்து நிறைய மாலை, ஒழுங்கா வாரி முடிச்ச கூந்தல்ல கனமா மல்லிகைப்பூ, சடப்பின்னலோட சேர்ந்து தொங்குற பூச்செடை ஆரம், உச்சந்தலையில திருநீற்று சிதறல், நெத்தியிலையும் திருநீற்றோட சுவடு, மூக்குல மின்னி கண்ணை உறுத்துற மூக்குத்தி, காதுல கல் பதிச்ச கம்மல். நம்ம முனியம்மா தானா இது? வானத்துல இருந்து புதுசா இறங்கி வந்த தேவதை போல இருக்கா. இவளுக்குள்ள இத்தனை அழகு எங்க புதைஞ்சு கிடந்தது? அடே அம்மா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க பெண்கள். காஞ்ச செம்பட்ட தலையும் அழுக்கு சேலையுமா தக்கு தக்குன்னு தெருவுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அதே முனியம்மா தானா இது? ஆச்சரியத்துல மூழ்கி கிடந்த பூங்கிளியோட கண்ல முனியம்மாவோட முகம் தெரிஞ்சுது. அந்த தேன் நிற முகத்துல கல்யாணத்துக்கான மகிழ்ச்சி இல்ல, வாட்டம் தெரிஞ்சுது. அறுபட்ட கொடியோட வாட்டம், மணப்பெண்ணோட நாணத்துக்குள்ள அடங்காம வெளிப்படுற துல்லியமான வாட்டம். கண்கள்லையும் அதே கனத்த சோகம், இமைகள் ஈரத்துல ஊறி போன மாதிரி இருந்தது. தோல்வியும் சோகமும் அவளை உள்பாரமா அழுத்துதா? வேலிமர அடர்த்திக்குள்ள சின்னாங்கிட்ட மயங்கி தேன்ல சிக்கின ஈயா கிடந்தாளே இந்த முனியம்மா. பெண்மையே ஈதானா? உண்மைய கனவை காதலை காப்பாத்திக்க முடியாத பலவீனந்தானா? திணிக்கப்பட்ட பொய் வாழ்க்கையில முரண்பட்டு முரண்பட்டு ஒடுக்கப்பட்டு சுயத்தை பறிகொடுக்க வேண்டியதுதானா? பொய்யான வாழ்க்கையில உழன்று உழன்று திரியாகி நிறம் மாறி பொய்யாவே மாறிட வேண்டியதுதானா பெண்மை? பெண்ணுங்கிறவ ஆழங்காண முடியாத மாய மோகினி அப்படிங்கிற அபவாதத்தையும் அநியாயமா அவ சுமக்கணுமா? அட கொடுமையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டா பூங்கிளி. அத்தியாயம் 2. வண்டி பாதையை குறுக்கா கடந்து டக்கரை நோக்கி நகர்த்தப்படுற முனியம்மாவை பார்த்து பூங்கிளிக்கு அனுதாபமாயிருந்தது. மஞ்ச தண்ணி ஊத்தி பூச்சூடி வெட்டுப்பட போகும் பலியாடு மாதிரி தெரிஞ்சா அவ. மனசுக்கு பிடிச்ச சின்னாங்கூட தான் நான் வாழ்வேன்னு இவ ஏன் சண்டை போடல? சண்டையில மன உறுதியோட ஏன் நிக்கல? ஒரு பெண்ணால முடியாதா? அப்படி பிடிவாதம் பிடிச்சா கொழுப்படுத்த கழுத, ராங்கிக்காரி அப்படின்னு இழிவுபடுத்தப்படுவாளா இவ? பாவம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா பூங்கிளி. 4 நாளைக்கு முன்னால தெருவில் இருக்கிற அடிபம்புக்கு தண்ணீர் எடுக்க குடத்தோட போனா பூங்கிளி. அங்க ஒரு பொண்ணு டடக் டடக்குன்னு குடத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னும் 2 பெண்கள் குடங்களை கீழே வச்சுட்டு ரொம்ப நெருக்கமா நின்று ஏதோ ஊர்க்கதையை கிசுகிசுத்துட்டு இருந்தாங்க. நாடியில விரல வச்சு வியப்பும் திகைப்புமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம முனியம்மாவுக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்ல போல இருக்கு, வீட்டுல ஒரே சண்டையும் சத்தமா கிடக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தி. ஆமா, என்ன கேடு வந்துச்சு இந்த கழுதைக்கு? சடங்காகி 7 வருஷமாக போகுது, இன்னுமா இஷ்டம் இல்ல அப்படின்னு கேட்டா இன்னொருத்தி. கல்யாண ஆசையெல்லாம் இருக்கு, ஆனா மாப்பிள்ளைய பிடிக்கலையாம் அப்படின்னு சொன்னா ஒருத்தி. அந்த ஐயனேரிக்காரன் லட்சணமான பயலாத்தானே இருக்கான், வெள்ளையும் சொல்லையுமா தாம் தும்னு தானே தெரியுறான் அப்படின்னா ஒருத்தி. மனசுல வேற மாப்பிள்ளை இருந்தா அப்படின்னு கேட்டா ஒருத்தி. அடியாத்தி, இது என்ன கொடுமை, வேற எதுனாச்சும் முள்ளு குத்திருச்சா அப்படின்னு கேட்டா ஒருத்தி. ஆமா, முள்ளு குத்தி அண்டை கட்டி உள்ள வரைக்கும் வீங்கிருச்சு போல இருக்கு அப்படின்னு கிசுகிசுத்த குரல்ல சொன்னா ஒருத்தி. ஆமா, அது யார் அந்த முள்ளு? அதுவா, சின்னாம் பையன் இருக்கான்ல அவன்தான். யாரு? செம்மறியாடு மேய்ச்சிக்கிட்டு கண்ணங்கரையில்னு அலையுதானே அந்த பையலா? ஐயோ,
நீ மூஞ்சியை சுளிக்கிற. அவளுக்கு மனம் கொண்டது மாளிகையா தெரியும்ல. அட, இப்படி ஒரு கூத்தா? அதுதான் அழுகையும் புலம்பலுமா அலையிறாளாக்கும். ஆமா, எண்ணெயும் தேய்க்காம ஒன்னும் தேய்க்காம கொர கோலமா திரியிறா. அரளிக்கொட்டைய கூட அரைச்சு ஒரு நாள் குடிக்க போயிட்டா போல இருக்கு. ம், அப்படியா? பிறகு என்னாச்சு? அவங்க ஆத்தாக்காரி பார்த்துட்டாளாம். அதை புடுங்கி ஆத்தாக்காரி குடிக்க போயிருக்கா. அப்புறம்தான் வீடு பூராவும் அழுகையும் கண்ணீருமா பொறுமி கிடக்கு. மான மரியாதையை காப்பாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சு இருக்கலன்னா நான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன்னு அவங்க ஆத்தாக்காரி பத்திரகாளியா ஆடி இருக்கா. அதுக்கு பிறகுதான் முனியம்மா கொஞ்சம் அடங்கி இருக்காளாம். இது என்னடி ஆத்தா, உள்ளுக்குள்ள இம்புட்டு ஈரும்பேனுமா இருக்கு? ஆமா ஆமா, வெளியே பார்க்கத்தான் மணக்க மணக்க தாழம்பூ கொண்ட. மெதுவா நடந்து வந்த பூங்கிளிக்குள்ள பேச்சு ஒண்ணுக்கு பாதியா செதஞ்சு கேட்டுது. ஆனாலும் விஷயம் முழுக்க இவளுக்கு விளங்குச்சு. வேலிமர அடர்த்திக்குள்ள நடந்த கதை இவ பார்த்தது தானே. பூங்கிளி கிட்டத்துல வரவும் அவங்களோட பேச்சோட தொனியோ ஸ்தாயியோ மாறல. ஆனா பேச்சு மட்டும் மாறிடுச்சு. நடுவைக்கு போயிருந்தியே, எத்தனை ஆள் வேலை நடந்துச்சு? அதை ஏன் கேட்க? 5 ஆள் நடுற நடுவ 9 ஆள் ஆயிப்போச்சு. பூங்கிளி அந்த பெண்களோட மாய்மால சாமர்த்தியத்தை எண்ணி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா. நிஜம்தான், முனியம்மா வீட்டுல சண்டை போட்டிருக்கா. காதலுக்கு உண்மையா வாழ்றதுக்கு மல்லு கட்டி இருக்கா. மரண விளிம்பு வரைக்கும் வைராக்கியம் காட்டியிருக்கா. ஆனாலும் பாசத்தால முறியடிக்கப்பட்டிருக்கா. தாய் மேல வச்ச பேரன்பு அவளை காலை வாரி தோல்வி அடைய வச்சிருக்கு. அட கிரகச்சாரமே, பெண்ணை வீழ்த்துறதுல ஒடுக்குறதுல பாசம் கூட ஒரு பூ விலங்கா நிக்குதே. டக்கரு சாரல் மழைக்கு இடையில உயிர் பெற்று உயரத்துல புகையை கக்கிக்கிட்டு பலத்த இரைச்சலோட புறப்பட்டுது. அந்த இரைச்சல்ல முனியம்மாவோட விசும்பல் அமுங்கியே போயிருச்சு. முன்னெல்லாம் சின்ன ஆட்டுக்கம்ப சாய்வா ஊனி அதுக்கு மேல வலது கக்கத்தை போட்டு உடம்போட பாரம் பூராவும் கம்புல கிடக்க வாய்க்கு வந்த பாட்டை சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருப்பான். கூச்சம் இல்லாம பாடுவான். பாட்டு சத்தம் கேட்டா சின்னானோட ஆடுகள் மேயுதுன்னு அர்த்தம். ஆனா இப்பெல்லாம் அவன் பாடுறதே இல்லை. ஊமையா உறைஞ்சு போயிட்டான். அவனை பார்க்கும் போதெல்லாம் பூங்கிளிக்கு பாவமா இருக்கும். பூங்கிளி குளிச்சு முடிச்சு ஈர துணியை மாத்திட்டு தலைவாசல் கதவை திறந்தா. ஈரமுடிய வெள்ளை துணியால சுத்தி கட்டி இருந்தா. முகத்தை அழுத்தமா தொடச்சிட்டு சுவர்ல மாட்டியிருந்த கண்ணாடியில பார்த்து பொட்டு வச்சுக்கிட்டா. குளிச்ச பிறகு மனசே சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தது. உடம்பே லேசானது மாதிரி தோணுச்சு. கண்ணாடியில தெளிவா கூர்ந்து பார்த்து பொட்டோட பிசிறுகளை சுண்டு விரலால தொடச்சு சைஸ் பண்ணப்போ வாசல்ல வேற்று காலடி சத்தம் கேட்டுது. சார், சார், சார் இருக்காங்களா அப்படின்னு குரல் கேட்டுது. பூங்கிளிக்கு திக்குன்னுது. சட்டுன்னு சுயநினைவுக்கு வந்தா அவ. பயத்துல மனசு படபடக்க யாருன்னு கேட்க கூட வாய் எழாம வாசலை பார்த்தா. கூச்சமும் தயக்கமும் வந்து உணர்வை பின்னிக்க நாக்கு அந்த கணத்துல உலர்ந்து பிசின போல ஒட்டிக்கிட்டுது. வாசல்ல அந்நிய வாலிபன் ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான். சைக்கிளை நிறுத்திட்டு பணிவும் அடக்கமமா படியில நின்னுகிட்டு இருந்தான். பட்டாளத்து முடிவெட்டும் பாலிஷான கருப்பு நிறமும் கொத்து மீசையும் சிகரெட் குடிக்காத செவந்த உதடுகளுமா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான் அவன். ஆர்வமா பார்த்த அவனோட கண்கள்ல இவளை பார்த்ததும் ஒரு மாற்றம். சட்டுன்னு அவனோட கண்கள்ல ஒரு மின்னல் பளிச்சிட்டுது. சும்மாவே பயந்த சுபாவம் கொண்ட பூங்கிளி அந்நிய வாலிபனான அவனோட கண்களை தெரிஞ்ச அந்த மின்னலை பார்த்து குழம்பி கலைஞ்சு போனா. அவளோட மருட்சியையும் தவிப்பையும் புரிஞ்சுக்கிட்ட அந்த வாலிபன் சார் இல்லையா அப்படின்னு கேட்டான். இல்லைங்கிற மாதிரி குழப்பமா தலையசிச்சா பூங்கிளி. எங்க வெளியே போயிருக்காங்களா வெளியூர் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டான் அவன். பூங்கிளி பதில் சொல்லாம கைய ஆட்டினான். தொண்டைக்குள்ள சத்தம் வராம படுற பாடு, நெஞ்சுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிற பயம், இப்படி குழம்பி போய் பயத்துல அசட்டுத்தனமா வழியிறோமேங்கிற வெட்கம். அந்த வாலிபனோட உதட்டுல மெல்லிய புன்னகையும் பரிகாசமும் தெரிஞ்சுது. அந்த பரிகாசத்தை உணர்ந்த கணத்துல அவளுக்கு உயிரே போயிட்ட மாதிரி இருந்தது. சரி, நான் போயிட்டு வரேன். எனக்கு பக்கத்து ஊர் தான், அப்பைய நாயக்கன்பட்டி. சாரோட பழைய ஸ்டூடெண்ட்டு. என் பேரு கிருஷ்ணமூர்த்தி. சாரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சார் வந்தா நான் வந்துட்டு போனதை சொல்லிருங்க. பூங்கிளி அவனோட உதடுகளும் முகமும் சலனம் இல்லாம அசைறதையே பார்த்தா.
பேச்சுக்கேத்த மாதிரி வலது கையும் விரல்களும் இயங்குறத பார்த்தா. அவனோட காலில் மாட்டியிருந்த செருப்புகளை பார்த்தா. ஷர்ட் பட்டனோட டபுள் கலர், சட்டப்பையில சேர்த்து தச்சிருந்த டெய்லரோட அட்ரஸ்ஸு, அவனோட நெத்தியில வலது மேற்புறத்துல இருந்த காயத்தோட தழும்பு எல்லாத்தையும் பார்த்தா. ஆனா அவன் சொன்ன விஷயம் மட்டும் அவன் மனசுல பதியல. தலைய ஆட்டினா அவ. அவன் சைக்கிளோட ஸ்டாண்ட் கிளிப்பை தட்டிட்டு சைக்கிளை உருட்டின உடனே ஆவலா வெளியே எட்டி பார்த்தா. அவனை கூப்பிடணும்னு நினைச்சா. என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்பி கேட்க ஆசைப்பட்டா. ஆனா வாய் வரல. வழக்கமான பயந்த சுபாவம். அவளை பின்னல் போட்டு இழுத்து பிடிக்க வெறும் வாயமென்னா அவ. அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. அப்பாடா போயிட்டான். பூங்கிளிக்குள்ள தற்காலிகமா ஒரு விடுதலை உணர்ச்சி. தர்ம சங்கடத்திலிருந்து தப்பிச்சிட்ட மாதிரி நிம்மதி. சட்டுன்னு மனசுக்குள்ள வழிஞ்ச வெக்கம். பயந்து அசடு வழிஞ்சதை நினைக்கவே கேவலமா இருந்தது. ச்சே, எனக்கு ஏன் இப்படி ஆகி போகுது? எதுக்கு இந்த பயம்? இவங்கிட்ட மட்டுமில்ல, உள்ளூர் ஆட்கள் கிட்ட கூட கலகலன்னு பேச முடியலையே. யாரை பார்த்தாலும் ஒரு நடுக்கம் வருதே. எதனால இப்படி? அவளுக்கே அவளுடைய சுபாவம் எரிச்சலா இருந்தது. இப்படி பயந்து பயந்து சாகிறது பெரும் கொடுமை. மனசே இறுகி இறுகி உறைஞ்சு போயிருமோ? எதையுமே நினைக்க செய்ய முடியாம போயிருமோ? சுதந்திரம்னா என்னன்னு உணர முடியாமலே போயிருமோ? இந்த சுபாவமே தனக்கு எதிராகிருமோங்கிற எண்ணம் அவளுக்குள்ள உள்நடுக்கமா எழுந்தது. அப்பா வந்தா என்ன சொல்ல? யார் வந்ததுன்னு கேட்டா எதை சொல்றது? குழம்பி திகைச்சு போய் நின்னா அதுக்கும் அப்பா திட்டுவாரே. சொல்லாமலே விட்டுறலாமா? இப்படி ஒருத்தர் வந்ததையே மறைச்சிடலாமா? அது நியாயமா? எப்படியாவது இந்த ஆள் அப்பாவை பார்ப்பான். அப்போ அவன் வந்து போனது தெரியத்தான் போகுது. அப்புறமா அப்பா வந்து திட்டத்தான் போறாரு. ஏன் மறைச்ச அப்படின்னு உருட்டி உருட்டி முழிப்பாரு. பூங்கிளிக்கு மனசுக்குள்ள சங்கடமும் சஞ்சலமுமா ஒரு உணர்ச்சி. ஃபேனை போட்டுட்டு சேர்ல உட்கார்ந்தா. என்ன சொன்னான்? ஏதோ பேர் சொன்னானே. ராமகிருஷ்ணனா வெங்கடகிருஷ்ணனா? கிருஷ்ணசாமியா சிவராமமூர்த்தியா? என்ன எடவுன்னு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதே. ஃபேனோட ரெக்கைகள் மெதுவா சுத்த, எண்ணெய் போடாத சக்கரம் போல ஒரு இரைச்சல் கேட்க, அதுல என் கவனம் பதிக்க முடியாம ஊசலாடினா பூங்கிளி. அவளுக்கே அவன் மேல வெறுப்பா வந்தது. ச்சே, இப்படி ஒரு மனுஷி இருப்பாளா அப்படின்னு முணங்கிக்கிட்டா அவ. ஒவ்வொரு மகராசி என்னமா வாயாடித்தனம் பண்றா. எவ்வளோ பெரிய சபையிலையும் ஆம்பளைகளை வாயெடுக்க விடாம பேசி காரியத்தை சாதிக்கிற பொம்பளைகளும் இதே ஊர்ல இருக்கத்தான் செய்றாங்க. திருக்குழாயில தண்ணீர் பிடிக்க வர்ற பொம்பளைக சந்தக்கடை கூச்சலா சண்டை போடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு? பயமே என்னோட சுபாவமா ஏன் மாறிப்போச்சு? அம்மா இருந்து வளர்க்காததோட காரணமா? அம்மானா அன்பு காட்டுவா, கொஞ்சுவா, அடம் பிடிக்க இடம் கொடுப்பா, வாதாட சுதந்திரம் தருவா, வயசு பிள்ளையோட அருமை தெரிஞ்சு தாழ்ந்த குரல்ல பேசுவா, அதட்டி பேச வழி விடுவா. அம்மா அம்மா. பூங்கிளிக்கு 9 வயசு இருக்கும். அப்போ அம்மா செத்து கிடந்து ஞாபகத்துக்கு வருது. குளிச்சு நாற்காலியில சாத்தி வைக்கப்பட்டு நெத்தியில நாலனா துட்ட பதிச்சு கால் பெருவிரல்களை இணைச்சு கட்டி நாற்காலியோட முறுக்குன சேலையால சுத்தி கட்டப்பட்ட அம்மா. அம்மா எப்படி செத்தா? எதனால அவளுக்கு மரணம் வந்தது? சாகிறதுக்கு முதல் நாள் கூட ஆரோக்கியமா இருந்தாளே. சுவர்ல அப்பாவோட போட்டோ. பூங்கிளி ஏனோ குமஞ்சு குமஞ்சு அழுதா. அத்தியாயம் 3. அது சாயங்கால நேரம். டீ கடையில ஒரே கப் சிப்புன்னு கனத்த அமைதி. நிறைய இளவட்டங்கள், பெருசுகள், நடுத்தரங்கள் டீயை குடிச்சிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருந்தாங்க. அந்த அமைதியை கனமாக்குன குடிகாரனோட கூச்சல் சத்தம் கேட்டுது. அவன் மூக்கு முட்டை குடிச்சிருந்தான். நிக்க கூட தன்னோட மதி இல்லாம தோண்டு தோண்டு ஆடிக்கிட்டு இருந்தான். அவன் தன்னோட மடியில 30 ரூபா வச்சிருந்தானா. அதை காணலையாம். எடுத்தவன் கொடுத்துடணுமா, இல்லைன்னா கொலை விழுமா. இத்தனைக்கும் அவன் வெளியூர்காரன். கருப்பு டவுசர் போட்டிருந்தான். அதுக்கு மேல உருவிக்கிட்டு ஓடுற பச்சை கைலி. தலையில வட்டக்கட்டா துண்டு. அந்த வட்டாரமே அதிர்ற மாதிரி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தான் அந்த பச்சை கைலிக்காரன். டேய், எவன்டா என் மடியில நோட்டை எடுத்தது? எந்த பயடா? எம்புட்டு திமிருடா அவனுக்கு? ராஸ்கோல், இப்ப ரூபா வந்து சேரணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்னடா நினைச்சுக்கிட்டீங்க என்ன? இழிச்சவா பயன்னா? கொன்னுருவேண்டா. தலையை கிள்ளி எடுத்துட்டு போயிருவேண்டா. ஊராடா இது? இது ஒரு ஊரா?
மானங்கெட்ட பயலுக இருக்கிற ஊருடா. களவாணி பயலுக, முடிச்சு மாறி பயலுக. குடுத்துருங்கடா, இல்லைன்னா கொலை விழும். டீ கடையில் இருந்தவங்களுக்கு ஒன்றும் ஓடலை. ரோஷமும் கோபமும் பொத்துக்கிட்டு வந்தது. ஆனாலும் கையை கட்டிக்கிட்டு இறுக்கமா உட்காந்துருந்தாங்க. குடிகார பய, வெளியூர்காரன், அடிக்கிற அடி எசகு பிசகாகி மண்டையை போட்டுட்டா 2 ஊருக்குமான பகையாயிருமே, கொலைக்கேஸ் ஆயிருமே, இப்படியே பலதையும் நினைச்சு மருகி போய் உட்கார்ந்துருந்தாங்க அவங்க. அந்த குடிகாரன் இன்னும் கத்திக்கிட்டு இருந்தான். காரி காரி துப்பிக்கிட்டு இருந்தான். மானத்தை கடிச்சு கொதற மாதிரி வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தான். சுத்தி இருந்த வீடுகளில் பெண்கள் வெளியே தலைகாட்ட பயந்துக்கிட்டு உள்ளேயே பொதிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள இருந்தபடியே அவனை சபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரத்தனவேலு வாத்தியார் வந்தாரு. அவரு ரிட்டையர்டு வாத்தியாரு. நல்ல வலுத்த தேகம், முதுமை தெரியாத தேகக்கட்டு அவருக்கு. வைரம் பாஞ்ச உடம்பு. தூரத்துல வரும்போதே அவன் பேசின பேச்சுகளையும் அங்கே இருந்த சூழ்நிலையையும் அவர் கவனிச்சு வச்சிருந்தாரு. கிட்டத்துல வந்த உடனே அவங்கிட்ட போய் நெருக்கமா நின்னாரு. அவரோட முகத்துல சிறுமையை கண்டு சீர்ற சினம் தெரிஞ்சுது. கோபத்துல இறுகி போன முகம், தெரிக்கிற கண்கள். யாருடா நீ, எந்த ஊருடா அப்படின்னு கேட்டாரு அவரு. அதட்டெல்லாம் கேட்டாரு. அவன் ஒரு கணம் வெலவெலத்து போனான். சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு, எந்த ஊரா இருந்தா உமக்கு என்னய்யா? 30 ரூபா. சும்மாவா? 30 ரூபா, முழுசா 3 10 ரூபா. நீர் தருவீரா அப்படின்னு கேட்டான். அட குடிகார நாயே, எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து பேசுறியா? இந்த ஊர்க்காரன்லாம் இழிச்சவாயேன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்டாரு அவரு. அதெல்லாம் தெரியாது. 30 ரூபாய் எடுத்தவன் யாருன்னு இப்ப தெரியணும். நீர் எடுத்தீரா அப்படின்னு கேட்டான் அவன். ரத்னவேலுவுக்கு கோபமா வந்தது. உள்ளுக்குள்ள பொங்கி திமிர்ன வெறி. அடி உதட்ட கடிச்சாரு அவரு. இப்ப மரியாதையா போறியா இல்ல பூசை வாங்கிட்டு போறியா அப்படின்னு கேட்டாரு. அடிச்சிருவீரா? என்ன அடிக்க உம்மால முடியுமா? என் சுண்டு விரல கூட உன்னால தொட முடியுமா? தலையை சீவி புடுவேன் சீவி அப்படின்னு கத்துனா அந்த பச்சை கையலிக்காரன். அவன் வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ள ஓங்கன கை மாறாம அரைஞ்சாரு ரத்னவேலு. வலது காதோட சேர்ந்து விழுந்த அறையில தாங்க முடியாம அலம்புனா அவன். ஐயோ அப்படின்னு கதறலோட சாய போனவனை தாவி பிடிச்சாரு அவரு. இடது கையால அவனோட தலைமுடியை கொத்தா பிடிச்சுக்கிட்டு வலது கையால ஓங்கி இடது பக்கம் இன்னொரு அரை. டபீர்னு தேங்காவோட படுற சத்தம். ஐயோ அம்மான்னு பீதியோட கதர்னா அந்த பச்சை கைலிக்காரன். வலது காலை மடக்கி ஓங்கி அவனோட வயிற்றுல ஒரு மிதி. மல்லாக்க போய் புழுதியில விழுந்தான் அவன். ராஸ்கல், பொம்பளை பிள்ளைக இருக்கிற ஊர்ல வந்து ரவுடித்தனமாடா பண்ற? கேட்க ஆள் இல்லைன்னு நினைப்பா? மனசுக்குள்ள பெரிய கொம்பன்னு திமிரா அப்படின்னு கேட்டாரு அவரு. புழுதியில விழுந்த பச்சை கைலிக்காரன் விழுந்த நிலையிலேயே கையெடுத்து கும்பிட்டான். ஐயா, சாமி சாமி, என்னை கொன்னுடாதீங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமா போகும். வாழை மடக்கிக்கிட்டு ஓடுற நாயை போல அவலமா குழஞ்சு அழுதான் அவன். கும்பிட்ட கைகள் நடுங்கிச்சு. சாமி சாமி, ஐயா சாமி அப்படின்னு கெஞ்சி கதறினான். ஓடுறா நாயே, இனிமே இந்த பக்கம் வந்த முதுகு தோல் பிஞ்சு போயிரும். 4 எட்டு ஓடினவன் திகைச்சு நின்னான். பதட்டமும் கெஞ்சலுமா பார்த்தான். என்னடா? ஐயா, என் சைக்கிள்யா. எதுடா? அந்த பச்சை சீட்டு வண்டி. எடுத்துட்டு ஓடுறா. நடுக்கத்தோட கிட்ட வந்தான். பயத்துல அவனுடைய கண்கள் பதறிச்சு. டீக்கடை முன்னால் நின்ன 4-5 சைக்கிள்கள்ல அவனோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடினான். ஆத்திர உணர்ச்சியில விரைச்சு போய் நின்ன ரத்னவேலு அதே வேகத்துல டீக்கடையில் உட்காந்துருந்த மற்றவங்கள ஏளனமும் கோபமா பார்த்தாரு. ஏன்யா இப்படி சிலையா கிடக்கீங்க? இந்த மாதிரி வாய் செத்து கை செத்து போய் கிடக்கிறதால தான் வந்தவன் போனவனெல்லாம் குட்டி நாயா கொலைச்சு கொடி கட்டிட்டு போயிடுறான். ஊர் மானம் காத்துல பறக்குது. கண்டனமா சீரின அவர்கிட்ட பம்மி பதுங்கின மக்கள் அவர் நகர்ந்த உடனே அமைதியை தாறுமாறா கிழிச்சாங்க. கசப்புசன்னு பேசினாங்க. அந்த பச்சை கைலிக்காரனை வைதாங்க. தான் ஏற்கனவே அடிக்க நினைச்சத சவடாலா பேசினாங்க. முகத்துல ஒட்டியிருந்த கரிய குற்ற உணர்வோடு பேசி கழுவிக்கிட்டாங்க. இதுதான் ரத்தினவேலு. முரட்டுத்தனமானவர், மூர்த்தன்யமானவர். மூக்குக்கு மேல கோபம் உட்கார்ந்தே இருக்கும். அடிச்சாருன்னா அது நாயடி பேயடியா தான் இருக்கும். இளவட்டத்திலையும் அவர் இப்படித்தான், பள்ளிக்கூடத்திலையும் இப்படித்தான், சாகும் வரைக்கும் இதே தான். பிறவி குணம் மாறுறதுக்கு வழி இல்லை. பள்ளிக்கூட வாத்தியார்னா மென்மையானவர், வன்முறையை நிந்திக்கிறவர், அமைதியோட சொரூபம்னெல்லாம் ஆசிரியர்களை பற்றி இருக்கிற மதிப்பீடுகளை அவர் பொருட்படுத்தவே மாட்டார். அவரோட குணமே தனி.
வாத்தியார் இப்படி இருக்கலாமா அப்படின்னு யாராச்சும் கேட்டா வெறப்பா நின்று பதிலடி கொடுப்பாரு. ஏன், வாத்தியார்னா சொரணை ஏத்தவங்களா? வாலை சுருட்டிக்கிட்டு ஓடுற நாய்களா? நாங்களும் சோத்தைத்தானே திங்கோம், மானத்தோடு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. அம்புட்டுதான், கேட்டவர் வாயை பொத்திக்கிட்டு போயிடணும். வேற வழி? பொசுக்குன்னா கை நீட்டுற இந்த மனுஷங்கிட்ட என்னத்த பேச? ஒதுங்கி போயிடுவாங்க அவங்க. தெருவில் நடக்கிறப்போ ரத்தினவேலு நினைச்சுக்கிட்டாரு, பூங்கிழி என்ன செய்யறாளோ, ஒத்தையில இருப்பா, பாவம் தாயத்த புள்ள. ஷிஃப்ட் முடிஞ்சு வெளியே சைக்கிளில் வந்த வசந்தன் மணியை பார்த்தான். 4:10. சிமெண்ட் ரோட்ல வந்த அவனுக்கு பல தொழிலாளர்கள் விஷ் பண்ணாங்க. இயல்பான புன்னகையோட இதை ஏத்துக்கிட்டா அவன். அவனுக்குள்ள நேத்து படிச்ச ரஷ்ய நாவல் ஓடிக்கிட்டு இருந்தது. முக்கு ரோடு களை கட்டி இருந்தது. பஸ்களும் சைக்கிள்களும் தாறுமாறா போய்கிட்டு இருந்தது. கடைக்கண்ணிகள்ல டேப் ரெக்கார்டுகளோட பேரறிச்சல். அதை கடந்து தொழிற்சங்க ஆபீஸுக்கு வந்து சைக்கிள் நிறுத்தினா அவன். வேலை முடிஞ்சு வந்த தோழர்கள், வேலைக்கு போக இருக்கிற தோழர்களுமா அந்த இடம் நிறைஞ்சிருந்தது. அங்க 2 சேரை சுவரை ஒட்டி போட்டு அதுக்கு மேல பெரிய தட்டி போர்டை சாய்ச்சி வச்சிருந்தாங்க. புதுசா வெள்ளை பேப்பர் ஒட்டி காய வச்சிருந்தாங்க. வரதன் எழுதுறதுக்கு சிரட்டையில மையும் கையில பிரஷுமா நின்னான். ஆமா, போர்டில் என்ன எழுத போறீங்க அப்படின்னு கேட்டான் வசந்தன். திரிபுராவோட வெற்றியை வாழ்த்தி எழுத போறேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. மேட்ரு ரெடி பண்ணிட்டீங்களா? வரதன் அவங்கிட்ட மேட்ரை நீட்டினாரு. வசந்தன் மேட்ரை வாங்கி பார்த்தான். அவனோட முகத்துல மறுப்போட தொனி தெரிஞ்சுது. என்ன சரியில்லையா அப்படின்னு கேட்டாரு வரதன். இருக்கு, ரொம்ப நீளமா இருக்கு. நோட்டீஸ்ல சொல்ல வேண்டியதையெல்லாம் போர்டில் சொல்ல முடியுமா? விஷயத்தோட சாராம்சம் வந்தா போதாதா அப்படின்னு கேட்டான் வசந்தன். சரி, எப்படி எழுதுறது? தலைப்புல திரிபுரா தேர்தலில் இடது முன்னணி வெற்றி வெற்றி வெற்றின்னு எழுதிக்கோங்க. சரி. சாக கடந்த ஜனநாயகத்தை போராடி உயிர்ப்பித்த திரிபுரா மக்களே, தேசத்தின் திசை காட்டிகளே, உங்கள் தியாகத்தில் பிரமிக்கிறோம், நெஞ்சார வாழ்த்துகிறோம் அப்படிங்கிறத கவிதை எழுதுற வரிசையில எழுதுங்க அப்படின்னு சொன்னா வசந்தன். மற்ற தோழர்களும் வசந்தன் சொன்னதை சந்தோஷமா ஆதரிச்சாங்க. வசந்தன் ஆபீஸோட உள்ளறைக்கு போனான். சில ஃபைல்களை புரட்டுனான். வந்திருந்த தபால்களை வாசிச்சான். ஃபைல்ல இருந்த புதிய மெமோக்களை படிச்சான். படிக்கும்போதே மனசுக்குள்ள தோன்ற மறுப்புரைக்கான பாயிண்ட்டுகளையும் குறிச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வசந்தன் அங்கிருந்து விடை பெற்றுக்கிட்டு சைக்கிளில் வெளியே வந்தான். சிமெண்ட் ஆலையோட பிரம்மாண்டமான உலக்க மாதிரி வான முத்தமிடுற குழாய்கள் தெரிஞ்சுது. மேகத்தை கக்கிற மாதிரி அதுல இருந்து புகை வெளியேறிக்கிட்டு இருந்தது. காற்றோட திசையில நடந்த அந்த புகையோட வரிசையில சூரிய ஒளிப்பட்டு அது ஒரு ஒளிச்சாலையா நீண்டு விரிகிற அழகு தெரிஞ்சுது. இந்த புகையிலிருந்து சிமெண்ட் தூள் சாரல் தூரலா பரவி விழுது. இங்க உலவுற எல்லாரோட உடம்புலையும் அடர்த்தியா சிமெண்ட் புள்ளிகள் தெரியும். மூச்சு வழியா உள்ளேயும் போகும். நுரையீரலையும் நாசமாக்கும். சுற்றுச்சூழலும் புற்றுநோயா புரையோடிக்கிட்டு இருந்தது. இதை பத்தி அரசாங்கமும் கவலைப்படல, அதிகாரிகளும் கவனிக்கல. சங்கம் போடுற கூப்பாடுகளை ஜனங்களும் அவ்வளவா எடுத்துக்கிறது இல்ல. வசந்தன் சைக்கிள்ல ஊருக்குள்ள வந்தான். சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ள ஒரு கவிதை ஓடிக்கிட்டு இருந்தது. வெண்காடாய் திரிந்து போய் வீரியம் இழந்த கரிசல் காடு, வேலி மரங்களோடு சேர்ந்து காணாமல் போன புள்ளினங்கள், புகைத்தூளின் முற்றுகையில் கரிபடிந்த மனித நுரையீரல், கனவுகளும் அழகுகளும் கனவாய் போக வேலை தந்து சிமெண்ட் தரும் ஆலை மட்டும் இங்கு நிஜமாய். இது வளர்சிதைவா இல்லை உயிர்வதையா? கவிதையோட மயக்கத்தில் லயிச்சு போய் சைக்கிளில் வந்துகிட்டு இருந்த வசந்தன் வாத்தியார் ரத்தினவேலுவை ரொம்ப நெருக்கத்துல பார்த்த உடனே பதறி அடிச்சு போய் சடபுடன்னு சைக்கிள்ல இருந்து இறங்கினான். பவ்யமா ஒதுங்கி நின்று மரியாதையோட வணக்கம் சார் அப்படின்னு சொன்னான். என்னப்பா வசந்தா, வேலைக்கு போயிட்டு வர்றியா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். ஆமா சார் அப்படின்னு பதில் சொன்னான் அவன். தொழிற்சங்க வேலைகள்ல ரொம்ப மும்முரமோ அப்படின்னு கேட்டாரு அவரு. இல்ல சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு பவ்யமா சொன்னான் அவன். அதானே பார்த்தேன், ஒழுங்கா வேலையை காப்பாத்தி உங்க அம்மாவை சந்தோஷமா வச்சிருக்க பாரு அப்படின்னு சொன்னாரு வாத்தியார். ஆகட்டும் சார் அப்படின்னு மெதுவான குரல்ல சொன்னான் அவன். ரத்தினவேலு கடந்து போக பயத்திலையும் மரியாதை உணர்வுலையும் தளர்ந்து போய் கலைஞ்சு கிடந்த வசந்தன் தன் நிலைக்கு வர கொஞ்ச நேரமாச்சு. அது வரைக்கும் அவன் மெதுவா சைக்கிளை உருட்டிக்கிட்டு இருந்தான். அத்தியாயம் 3 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை பார்க்கலாம். நன்றி.